வெல்கம் டு கிச்சன் குயின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி தீபாவளி ஸ்பெஷலாக மில்க் மைசூர் பாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 100 கிராம் அளவு கடலை மாவு, 100 கிராம் அளவு சீனி, கொஞ்சமாக ஏலக்காய், அரை கப் அளவு பால், 4 ஸ்பூன் அளவு நெய். இந்த 5 பொருள் தாங்க இந்த ரெசிபிக்கு தேவையானது. இது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே கடலை மாவு ஐட்டம் நம்ம செய்யும்போது அந்த மாவை சலிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மாவில் இருக்கிற எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாமல் நல்லா வரும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நம்ம இந்த கடலை மாவை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். கட்டிலாம் விழாமல் இருந்ததுனா தான் நம்மளுக்கு இந்த மைசூர் பாக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நிறைய பேர் ஈஸியான ரெசிபி செஞ்சு காமிங்க தீபாவளிக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்படிப்பட்டவங்களாம் இந்த ரெசிபியை நீங்கள் தாராளமாக செய்யலாம். நீங்கள் அவ்வளோ ஒரு ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சலிச்சு எடுத்துட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி மாவை நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை நம்ம பொடிச்சிட்டு வந்துடலாம். 100 கிராம் அளவு சீனி எடுத்துருங்க, அதை போட்டுக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லாதனால 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தேன். அதை இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சர்க்கரையை நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். இப்போ பேன் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை இதில் சேர்த்துக்கலாம். நான் இதை 3 ஸ்பூன் அளவு நெய் எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் நல்லா சூடாகட்டும். ரொம்ப அப்படியே கொதிச்சு வரணும்னு கிடையாது, லைட்டாக சூடானால் போதும். இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ஜலிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா கடலை மாவை, அதை இப்போ இந்த நெய்யில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடலாம். அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கலந்து விடணும். இது ஃபஸ்ட்டு இருக்கிற நம்ம ஊற்றிருக்க நெய்யெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணோம். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் வெந்து வர அந்த நெய்யெல்லாம் திரும்பி கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிக்கும். இது நீங்கள் வறுப்படும் போதே அந்த கடலை மாவோட வாசனையும் அந்த நெய்யோட வாசனையும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நல்லா வறுப்பட ஆரம்பிக்குது. இது சீக்கிரமாகவே வறுப்பட்டுரும். இது ரொம்ப நேரம்லாம் ஆகும்லாம் கிடையாது. அந்த கடலை மாவோடைய பச்சை வாசனை உங்களுக்கு போகணும். ஏன்னா அந்த பச்சையாக இருந்தாலும் நமக்கு வயிற்றுக்கு அது சரி வராது. இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கடலை மாவு போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் கடலை மாவு வெந்தோடனே நம்ம முதல்ல அது நெய்யை உறிஞ்ச நெய்யெல்லாம் இப்போ அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது பாருங்கள். இப்போ எல்லோரும் மைசூர் பாக்குனாலே ரொம்ப கஷ்டம் செய்யறது அப்படின்லாம் நினைப்பாங்க. ரொம்ப நெய் வேணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. இதுக்கு ரொம்பவும் நெய் கூட உங்களுக்கு ரொம்பலாம் தேவைப்படாது. நம்ம ஊற்றின அந்த 3 ஸ்பூன் அளவு நெய் தான். இந்த மைசூர் பாக் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஆயில வச்சதுமே உங்களுக்கு கரையும். நம்ம பால் வேறு சேர்க்க போகிறோம் இல்லைங்களா, அதனால் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் நெய்யெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி வருது பாருங்கள். 8 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா இந்த நெய்யில் கடலை மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். இப்போது சீனியை நல்லா கலந்து விடுங்க. இந்த சர்க்கரையில் நம்ம ஏலக்காய் பொடி இல்லாதனால இந்த சர்க்கரையில் நம்ம ஏலக்காய் போட்டிருக்கோம். அதனால் வாசனை நல்லா வருது. இப்போ சர்க்கரை போட்டோன்னே கொஞ்சம் அப்படியே கெட்டி ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ சர்க்கரை நல்லா மெல்ட் ஆக உங்களுக்கு நல்லா இலகுவாகி வரும். நம்ம இப்போ இது நல்லா சர்க்கரையும் கடலை மாவும் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு அரை கப் அளவு. இப்போ நம்ம ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு அந்த பாலை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த கடலை மாவு நீங்கள் நல்லா நெய்யில் வறுத்ததுனால கட்டிப்படாது. அதனால் நீங்கள் பயப்படாமல் நல்லா பால் ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா சிம்லே வச்சு நல்லா கிண்டி கொடுங்க. பாருங்கள் எல்லாம் நல்லா பால் அந்த சீனி மாவு எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப சீக்கிரமாக நம்ம அரை மணி நேரம் கூட ஆகாதுங்க. இது நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் பாருங்கள். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு ட்ரேயில் நல்லா நெய் தடவிட்டு இதை நம்ம சமன்படுத்தி விட்டு
ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் அப்படியே நீங்கள் வந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுடைய மைசூர் பாக் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இப்போ நம்ம வந்து இதை ட்ரேயில் போட்டு வச்சிடலாம். ஓகேவா? இது மாதிரி சில்வர் ஃபாயில் தட்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை வந்து இதில் போட்டுடலாம். இது வந்து நல்லா அழகாக பார்த்திங்களா நம்மளுக்கு கடாயில் ஒட்டாமலே நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா வந்து நீங்கள் சமன்படுத்தி வச்சுக்கோங்க. அப்போ வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக வரும். உங்களுக்கு வந்து என்ன ஷேப்பில் உங்களுக்கு நீங்கள் தேவைப்படுதோ நீங்கள் அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நம்ம வந்து தட்டில் போட்டு நல்லா அழகாக சமன்படுத்தி வச்சாச்சு. இது வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா செட் ஆகட்டும். செட் ஆகின பிறகு பாருங்கள், பார்த்தீங்களா நல்லா செட் ஆன பிறகு நம்ம கட் பண்ணலாம். 20 நிமிஷம் கழித்து நம்ம கட் பண்ணி காட்டுறேன். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா செட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா கூட சீக்கிரமாக செட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம இந்த தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் பண்ண வருது பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து டைமண்ட் ஷேப்பில் வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், ஸ்கொயர் ஷேப்பில் வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தாங்க. ரொம்ப ஒரு 20 நிமிஷத்துக்கு கூட ஆகலை நம்மளுக்கு இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு. அவ்வளோ சீக்கிரமாக நம்ம இந்த ஸ்வீட்டை நம்ம செஞ்சுட்டோம். அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் பண்ண வந்திருக்கு. பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நம்மளுடைய மில்க் மைசூர் பாக். என்ன ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி ஸ்பெஷல் மில்க் மைசூர் பாக் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த தீபாவளி ரெசிபியில் சந்திக்கிறேன். until then bye.